குடிச்சு குடிச்சே என்ற வாழ்க்கை நாசமா போகுது. அந்த வெங்காயத்தை இத்தனை மணிக்கு விரைச்சிடணும். மதிக்கிறான், இவனே மதிக்கிறான். என்ன பேர் மிச்சாக்கள் மதிக்க போறாங்க. ஏய் சிம்ரா சிம்ரா, அந்த டீமுக்கு போறேன். அவங்களோட கொலை போட்டுருக்கேன் நான். என்னென்னு தருவான், காசு கொடுத்தா தருவான். நீ சும்மா வேணா என்ன தருவான். ஆனா சும்மா நான் தெரிஞ்ச படிக்கணும். போற இடத்த எடுக்க பழகு முதல்ல. மதி சிலையத்தை மதி. இந்த இடத்துக்கு வந்த ஒன்று எல்லாம் மறந்துருக்கணும்னா இந்த இடத்துக்கு வராது. மண்டையெல்லாம் வெட்டிக்குது எல்லாத்தையும் நினைக்க என்னடா சும்மா என்ன அதிகம் நினைக்கிற சும்மா கிளாஸ் இல்லாம டீ கிளாஸுக்கு விட்டு அடிக்கணும் எல்லாமே இருக்குது. மதிக்கிறாங்களே என்னடா மதிப்பாங்க, வீட்டையே மதிக்கிறது இல்லை. பாக்குறேன் இன்னும் பாக்குற மாதிரி தெரியும் உனக்கு. அதுதான் இப்ப பிரச்சனை, உனக்கு அதுதான் இப்ப அதிகம். எனக்கு பெரிய பிரச்சனை சிம்ராஜ். இது பின் போயிட்டு படிக்க 2000ஆம் ஆண்டு பிறந்தவர் காட்டோட குணந்தாரானப்பா. என்ன காட்டு? கல்யாண காட்டு இல்ல, தண்ட குழந்தைன்ற முதலாவது பிறந்த நாளாமா. செவத்துல கொண்டு அடி உனக்கு இந்த கிர நிலையில் கொஞ்சம் இப்படித்தான் அம்மாவடா பாக்குறேன் பொம்பளை. அது சரியில்லை. கல்யாணம் எல்லாம் எடுத்தவங்க கவுத்தம் மட்டும் செய்யலாம். இது கடவுள் எல்லாம் அதுக்கெல்லாம் முடிவு பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் போனா 50-60,000, அதுக்கப்புறம் 60,000. நீ லூசு மாதிரி காய்ச்சி பிடிச்சோம். நீ கட்டிட்டாடா சொல்லுவேன். சரியோ, நான் கட்டாம இருக்கிறேன். எனக்கும் இப்படித்தான் நிறைய பிரச்சனை. அது இழுபட்டு தான் காட்டினேன். நீ வாய கிளறாது. எங்கட அப்பாடா பாக்குறான்னு பார்க்க டிவியை கூட நானும் பார்த்தோம். ஒரு பிள்ளை இருக்கிறான், பார்க்கணும். கல்யாண காட்டுகள் எல்லாம் பெருது. நாளைக்கே கூட்டிக்கொண்டு போகணும் கல்யாணம். ஒன்றும் என்ன பற்றி ஒட்டும் யோசிக்கிறாங்க. வீட்டுக்காரர் பாப்பி நம்மடா கிரக நிலையில் பலன்கள் அப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. கல்யாணம் பண்றதை எடுத்தோம் கவுத்தம் மட்டும் செய்யறேன். அதுக்கெல்லாம் பொருத்தம் பார்த்தா அப்படி நிறைய இதுகள் இருக்கு. கோயில்களுக்கு போய் பரிகாரத்தை செய்யணும். எல்லாம் செய்து பார்த்துக்கணும். பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன படுத்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் பாக்குற மாதிரி பாக்குகள் பேருந்து என்ன பற்றியாரோ விசாரிச்சு உள்ளுக்கையாக விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கு. கொண்டு பார்த்தோன்னு ஓமன்ட்டு சொல்லும் டக்குன்னு அந்த கையோட எழுதி விட்டுருவோம். என்ன விசாரிக்க வழிகிட்டு கல்யாணம் நடக்காது. நீ தானே மாட்டி விடுறா போல இருக்கு. என்ன நான் அப்படித்தான் எனக்கு ஒரு பிள்ளை பார்த்து ஓமன்ட்டு சொன்ன உடனே டக்குன்னு எழுதி விட்டு முடிச்சு. அதுதான் அதுக்கப்புறம் விசாரிச்சு பிரயோஜனம்.